பைனான்ஸ் P2P மெத்தடில் நிறைய ஸ்கேம்கள் நடக்குது. ஸோ கிரிப்டோவை நாங்கள் எங்கே தான் போய் வாங்குறோம். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் 25 மில்லியன் 2.5 கோடி ரூபா பணத்தை ஸ்ரீலங்காவில் P2P ஸ்கேம் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி. அது ரியல் P2P இல்லை, P2P மாதிரி இன்னொரு பர்சன் அதை ஒரு வேறு லெவலில் கொண்டு போய் ஏமாத்திருந்தான் 6 மாத ப்ராஜெக்ட் ஒன்று ரன் பண்ணி. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், ரீசெண்டாக போட்டிருக்கோம், ரெண்டு மூணு நாளுக்குள்ளே போட்டிருக்கேன் அந்த வீடியோ போட்டு. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் அப்படி ஏமாந்துட்டேன். இந்த ஏமாந்த எல்லா விஷயத்திட அந்த அடித்தளம் எங்கே இருக்குன்னு சொன்னால் டாலர் வாங்க போகக்குள்ளதான் இருக்குது. ஓகே, ஒன்று வேறொரு ஸ்கேமருக்கு பணம் கொடுக்கறதுக்காக இவங்க P2Pயில் வாங்கி ஸ்கேமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி P2P வாங்க போகக்குள்ள ஸ்கேம் நடந்திருக்கு. அப்படி இல்லாட்டி P2Pங்கிறத வச்சு இன்னொருத்தன் ஸ்கேம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வார கேஸுகளில் இப்போ என்கிட்ட ஸ்கேம் ஆகிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வார கேஸுகளில் ஒரு மோர் தென் 50%, ஒரு 60-70% ஆனாக்கள் எங்கே ஏமாறுறீங்கன்னா P2Pயில் தான் ஏமாறுறீங்க. அடுத்தது ஏமாறுறது மட்டும் இல்லாமல், ஸோ ஸ்ரீலங்காவில் இன்னும் அந்த பிரச்சனை யாரும் எனக்கு வந்து சொல்லலை. பட் இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் P2P செய்யக்குள்ள அதில் இருக்கிற ட்ரேடர்ஸ் யாருன்னு தெரியா. ஓகே, நீங்கள் யாரான ஒரு ஆள் ரெண்டமாக ஒன்றை பார்த்து அவங்களோட ரேட்டை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க நல்லவங்களா இல்லையா, அவங்க மோசமானவரானு உங்களுக்கு தெரியா. ஆனால் பேங்குக்கு தெரியும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறாலும் நல்லவரா இல்லையா, அவர் ஆல்ரெடி ஸ்கேமரா, அவர் தப்பு செய்கிற ஆளான்னு சொல்லி பேங்குக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆனால் உங்களுக்கு தெரியா. நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு ட்ரேடர் ஒரு ஆள்கிட்ட ட்ரேடை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க்கில் இருந்து அவருக்கு பணம் அனுப்புவீங்க. அப்படி இல்லாட்டி அவரோட பேங்க்கில் இருந்து உங்களுக்கு பணம் வரும். ஸோ அவரோட பேங்க்கோட ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துரும்னு சொன்னால் உடனே அவரோட பேங்க் ஆல்ரெடி ஃப்ளக் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அவர் நோட்டட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அங்கேருந்து பணம் உங்களுக்கு வந்த உடனே இல்லாட்டி உங்களோட பணம் அங்கே போன உடனே உங்களோட பேங்கையும் பிடிச்சி ஃப்ளக் லிஸ்ட்டில் போட்டுவிட்டு உங்களோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. இது அநேகமாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. அப்படி உங்களோட ஃபண்ட் ஃப்ரீஸ் ஆகினா அதுக்கப்புறம் நீங்கள் பேங்கிட்ட போய் கதைச்சி இதை போய் இப்படி செஞ்சோன்னா அதுக்கு அவனால் வேறு அண்டர் த டேபிள் விஷயமெல்லாம் கேட்டு என்ன அண்டர் த டேபிள்னு என்னன்னு சொல்லி வழங்கும் லஞ்சமெல்லாம் கேட்டு இது செஞ்சு அப்படி நிறைய பிரச்சனை போயிருக்குன்னு சொல்லி இந்தியன்ஸ் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாங்களும் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஸ்ரீலங்காவில் அந்த சிஸ்டம் அப்படியான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டில்லை. மேபி உங்களுக்கு நடந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நடந்திருந்தால் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால P2Pயில் எவ்வளோக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நியூபி, நீங்கள் ஒரு பிகினர், உங்களுக்கு அவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லைன்னா P2Pயிலேருந்து தவிர்த்து இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ P2P செய்ய வேணாம், அப்போ நாங்கள் கிரிப்டோவை எங்கே வாங்குறேன், எங்கே விற்கிறேன், ஆட்டை விற்கிறேன்னு அதுக்குரிய ஒரே ஒரு நல்ல ஆப்ஷன், உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ட்ரஸ்டபிள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை நீங்கள் வாங்குங்க, வில்லுங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்லலை. ஸோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க தானே. கடைசியான அந்த ஸ்கேம் நம்பிக்கையாக இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நடித்து நம்பிக்கையை வளர்த்து தான் அவன் 2.5 கோடி ஏமாற்றிருக்கான். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸையுமே நம்பலாங்கிற கட்டத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் தேர் ஆர் ஸ்டில் நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், மேபி அவங்களோட ஓன் கிரிப்டோவை சில நேரம் விற்கிறதுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்குள்ள அவங்களோட ஃபாலோவர்ஸுக்குள்ளே விற்க பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களும் வாங்க பார்ப்பாங்க. ஏன்டா அவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. இப்போ அவங்களும் பேங்க் டிரான்சாக்ஷன்கள் ஒரு ஸ்கேமரோட இதோட செய்யக்குள்ள அவங்களோட அக்கௌண்ட்டும் ஃப்ளக் ஆகிறது சான்ஸ் இருந்தாலும் அவங்களும் என்ன செய்வாங்கன்னா அப்படியான தெரியாத ஆக்கள்கிட்ட டீல் பண்ணுறதை விட தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட டீல் பண்ணுறதை பெட்டர்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அப்படியான இன்ஃப்ளூயன்சர்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான கிரிப்டோவில் வாங்கிக்கொள்ளுங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெரிய அமௌண்ட்டுனா மட்டும்தான் செய்வாங்க, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன அமௌண்ட்டுனாலும் செய்வாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்குறாங்களையும் விற்கிறாங்களையும் கைட் பண்ணுவாங்க. சில நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் யூஎஸ்டிடிக்கு அவர் இந்த ரேட் சொல்கிறாரு, யாருக்கு தேவைண்டா என்ன கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி வாங்குறாங்க விற்கிறாங்களையும் அவர் ஒரு மீடியமாக இருந்து சில நேரம் கைட் பண்ணுவார். அப்படியும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் செய்வாங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டுக்கு அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கி நாளைக்கு அவங்களோட ரெப்யூட்டேஷனை பழுதாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க உங்களை ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஸ்டில் அப்படி ஸ்கேம் பண்ணுறாங்களே இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸர் மாதிரி நடித்து ஸ்கேம் பண்ணுறாங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இது செய்யாதீங்க, இப்போ ஏமாந்துடாதீங்க. ஸோ அப்படியா நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது நீங்களோட கடமை. தயவுசெய்து நீங்கள் ஒரு நியூபி பிகினர் நீங்கள், ஆனால் பழைய ஆக்கள் இப்போ சில ஆக்களுக்கு நான் இப்படி ஸ்கேம் ஆகின வீடியோவில் போட்டால் நானும் P2P செய்கிறேனே, 1 வருஷமாக செய்கிறேன், 2 வருஷமாக செய்கிறேன், P2Pயில் வாங்குறேன் விற்கேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையே. இப்போ நான் கதைக்கிறதெல்லாம் நியூபி புதுசாக போகிற ஆக்கள் இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஏமாற்றுவான்ட்டு
தெரியாமல் போய் மாட்டுப்படுறாங்களே தான் நான் கதைக்கிறேன். நீங்கள் பழைய ஆள் உங்களுக்கு கடுமை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறது கிரிப்டோக்குள்ளே புதுசாக வந்து போய் டக்குன்னு மாட்டி இது செய்கிறாங்கள தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய தரம் P2P செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னா நீங்கள் ஸ்கேமரோட போய் டீல் பண்ணினாலும் அவனுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி, அடுத்தது உங்களுக்கு இருக்கிற ரேட்டிங் எல்லாத்தையும் அவனும் பார்ப்பான். ஓகே, ஸோ அவன் உங்களை ஏமாற்ற முற்பட மாட்டான். ஆனால் புதால் போய் அவனோட ஒரு ஸ்கேமரோட ட்ரேட் பண்ண போகக்குள்ள அவன் பார்க்கக்குள்ள ஒரு புதால் இவர் நம்மளோட தமிழ் ட்ரேட் பண்ண வர்றாரு. ஸோ இவர் என்ன வேணாலும் பே காட்டலான்னு சொல்லி அவனால் ஸ்கேம் பண்ண தான் பார்ப்பானு. ஓகே, நீங்கள் பழைய ஆள் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா நான் அவங்கள கதைக்கல, நான் கதைக்கிறது புதாக்களுக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? இப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை வாங்குறதை தவிர்த்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் P2P ரெண்டையும் தவிர்த்து வேறு ஏதாவது பெஸ்ட்டான வழி இருக்குதா? ஆனால் நீங்கள் கனடா, US போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னா நீங்கள் உங்களோட டிரெக்ட் பேங்க் கார்ட்ஸில் கொடுத்தே கிரிப்டோ வாங்கிக்கலாம். அதுதான் மிகவும் சேஃபஸ்டானவே. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கிரிப்டோ வாங்கினீங்களோ அதுக்கெல்லாம் டெக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஓகே, அந்த விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா கிரிப்டோ அன்னோனுங்கிற கண்ட்ரீஸிலான ஸ்ரீலங்காவில் எல்லாம் டிரெக்டாக கார்ட்ஸில் கொடுத்து வாங்கிடலாம். ஸோ அந்த டைமில் தான் நம்ம இன்னொரு தனி நபரை நம்பியிருக்க வேண்டிய பிரச்சனை வருது. அதில் தான் இவ்வளோ ஸ்கேம்கள் நடக்குது. ஸோ இதை பற்றி மற்றவங்களே என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 வேயும் தவிர வேறு ஏதாவது வே இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நல்ல ட்ரஸ்டபுளான வே இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.